நாட்டில் நிலவும் வெப்பத்தை பொதுமக்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம், வெளியான அறிவிப்பு. லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. கிரிக்கெட் போட்டி ஏற்பாட்டு பணிக்காக சென்ற மாணவன் விபத்தில் உயிரிழப்பு. காலையில் அதிகரித்து பிற்பகலில் சரிந்த தங்கத்தின் விலை. நாட்டில் நிலவும் கடுமையான வெப்பத்தை பொதுமக்கள் எவரும் அலட்சியப்படுத்த வேண்டாம் எனவும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் சமூக மருத்துவ ஆலோசகரான வைத்தியர் இனோகா சுரவீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடும் வெப்பம் காரணமாக வெப்ப தசைப்பிடிப்பு, வெப்பச்சோர்வு, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பக்கவாத பாதிப்பு ஏற்பட நேரிடலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீரிழிவு, இதய நோய், சிறுநீரக நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்களில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற வெளிப்புற பணியாளர்கள் உடல்நிலை குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் அதிகளவில் நீர் அருந்த வேண்டும் எனவும் மது, கோப்பி, இனிப்பு பானங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை குறைக்க இளநீர், எலுமிச்சை, ஒரேஞ்ச் பழச்சாறுகளை அருந்துவதும் வெள்ளரிக்காய், தர்பூசணி போன்றவற்றை உண்பதும் சிறந்தது எனவும் வெளியே செல்லும் போது வெள்ளிர் நிற பருத்தி ஆடைகளை அணிந்து செல்வது சாலச் சிறந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவிக்கையில், புதிய விலை திருத்த பட்டியல் நிதியமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சின் அனுமதி கிடைத்தவுடன் புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். விலை திருத்தம் அறிவிக்கப்படும் வரை தற்போது விற்பனை செய்யப்படும் விலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது எனவும் நாட்டின் நுகர்வுக்கு தேவையான சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் மஹிந்த விஜயசேகர தனது 83வது வயதில் காலமானார். முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் தந்தையான இவர் 1989 முதல் 2010ஆம் ஆண்டு வரை மாத்தறை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். தனது அரசியல் வாழ்வில் பல அமைச்சு பதவிகளையும் அவர் வகித்துள்ளார். 2009ஆம் ஆண்டில் அக்குரசவில் நடைபெற்ற மத நிகழ்வு ஒன்றை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் விஜயசேகர படுகாயமடைந்தார். தென் மாகாணத்தின் மூத்த அரசியல்வாதியாக பரவலாக கருதப்படும் விஜயசேகர 2 தசாப்தங்களுக்கும் மேலாக உள்ளூர் மற்றும் தேசிய அரசியலில் முக்கிய பங்காற்றியுள்ளார். பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியின் ஏற்பாட்டு பணிகளுக்காக சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி திகன வீதியில் பல்லேகல இராணுவ முகாமிற்கு முன்பாக திகன திசையிலிருந்து வந்த பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் பயணித்த 2 மாணவர்களும் பேருந்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் 12ஆம் தரத்தில் கல்வி பயின்ற மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு மாணவர் பலத்த காயமடைந்து கண்டி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள கண்டியின் முன்னணி பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியின் ஏற்பாட்டு பணிகளுக்காக அவர்கள் சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பல்லேகல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி யக்கச்சி பகுதியில் இராணுவ முகாமிற்காக பொதுமக்களுக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்யும் முயற்சி மக்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட யக்கச்சி பகுதியில் அமைந்துள்ள 4வது இலங்கை மின் நியந்திர பொறியியல் இராணுவ முகாமிற்காக பொதுமக்களுக்கு சொந்தமான 17 ஏக்கர் நிலத்தை அளவீடு செய்யும் முயற்சியே மக்களின் பலத்த எதிர்ப்பால் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. குறித்த காணி அளவீட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தலைமையில் இன்று இராணுவ முகாம் 3 பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினருக்கும் ஆளும் தரப்பிற்கும் எதிராக பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். நில அளவீடு செய்யப்பட்டால் மக்கள் தமது பூர்வீக நிலங்களை நிரந்தரமாக இழக்க நேரிடும் என போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். பச்சிலைப்பள்ளி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க குறித்த நில அளவீட்டு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் இன்று காலை அதிகரித்த தங்கத்தின் விலை பிற்பகலில் 4000 ரூபாவினால் சரிவடைந்துள்ளது. இதன் அடிப்படையில் 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,99,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,67,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது.
24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,875 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 45,875 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது.